தொண்டை அடைச்சு, கண்ணு பிதுங்கி, மூச்செல்லாம் நின்னு, கண்ல இருந்து ஒரு கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வரம்போது, ஆட்டோமேட்டிக்கா எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு ரிலாக்சேஷன் ஒண்ணு கிரியேட் ஆகும். அது எப்படி அப்டின்னா, மன அமைதி இல்லாம ஒரு விஷயத்த நெனச்சு ஃபீல் பண்ணி, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, அதையே நெனச்சு ஹோல்ட் ஆன் ஆயி உட்கார்ந்திருப்பாங்க பாருங்க. அது உட்கார்ந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேல வெளிய எடுத்து வரம்போது, கண்ணீர் வந்து வெளிய வரும். அத நம்ம அடக்கி வைக்கிறனால, நம்மளோட ரிலாக்சேஷன் ஆகுமா அப்டின்னா, நாட் நாட் ஷூர். ரிலாக்சேஷன் ஆக மாட்டோம். அந்த கண்ணீர் வெளிய வந்ததுக்கப்புறம், பயங்கரமா ரிலாக்ஸ் ஆவோம். பயங்கரமா ரிலாக்ஸ் ஆவோம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயாவது நீங்க வந்து யாராவது உங்கள திட்டிட்டாங்க அப்டின்னா, அழுதுருங்க. தயவு செஞ்சு அழுகாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா, அழுதா தான் அந்த ஃபீல் அப்டின்றது உங்கள விட்டு போகும். இல்லன்னா, திட்டிட்டாங்களே, போச்சே அப்டின்னு நெனச்சு நீங்க அதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்பீங்களே தவிர்த்து, அந்த ஃபீலிங் உங்க மனச விட்டு போகாது. மேபி அந்த அழுகை கண்ணீர் மூலமா வெளிய போயிட்டே இருக்கும். யூ கேன் டோன்ட் வொரி போடா! அப்டின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா?